ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலைக்கு அப்ளை பண்ணவங்க திரும்ப டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஸோ எந்த மார்க் எடுத்தவங்க அப்லோட் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhc.tn.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணி அதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணி ரிசல்ட்டே வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் செக் பண்ண இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டிமேஷன் டு த கேண்டிடேட் ஹூ செக்யூர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்குன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 75 to 102 வரையும் கொடுத்துருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்படி கீழே வந்தீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ப்ராசஸ் ரைட்டர், ப்ராசஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் சர்வீஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து இப்போதைக்கு டாக்குமெண்ட்டை திரும்ப அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஹூ செக்யூர்ட் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும். அதில் யார் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பதவிகளுக்கு ஷுட் அப்லோட் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கிளைம் மேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்றத பட்சத்தில் நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா 3/2/2025 மண்டேலிருந்து 6/2/2025 வரைக்கும் நீங்கள் 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக எல்லாருமே ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th 12th டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசி வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரியாரிட்டி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டனோ அதுக்கான டாக்குமெண்ட்டை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு அப்ளை பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, காமனாக எல்லா பதவிக்குமே அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஜாதி சர்டிஃபிகேட், உங்களுக்கான 10th 12th அந்த டிகிரி மார்க் ஷீட், எந்த பதவி 10th பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் போதுமானது. டிகிரிக்கு உண்டான பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரிக்கு அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டால் வந்து பார்த்தா இந்த டாக்குமெண்ட்ஸ் போதுமானது. ஸோ மீதிலையுமே அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இஃப் எ கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு அப்லோட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம் he she shall not entitle to any further extension அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. The above said document should be uploaded by using ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் மூலமாகவோ போஸ்ட் மூலமாக அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, யார் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் கொடுத்து கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும். அதில் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அறிவிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பதவிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இது வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப் போன்ற பதவிகளுக்கு இது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமினர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப் அந்த மாதிரி பதவிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ தமிழில் பார்ட் ஏ மினிமம் 20 மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கணும். அதேமாரி பார்ட் பியில் மினிமம் 48 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். பார்ட் ஏல 20 மதிப்பெண் குறைவாக எடுத்தவங்க, அதேமாரி பார்ட் பியில் 48 மதிப்பெண் குறைவாக எடுத்தவங்க நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. 20 மதிப்பெண் மேலேயும் பார்ட் பியில் 48 மதிப்பெண் மேலேயும் எடுத்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தா எக்ஸாமினர், ரீடர் போன்ற பதவிகளுக்கான ஒரு மார்க் இன்டிமேஷன். அதுக்கப்புறம் மீதி என்ன கொடுத்துருக்கான அந்த கிளீனர்ஸ் ஒர்க்கர் அந்த மாதிரி பதவிகளுக்கு பார்ட் ஏல மினிமம் 20 மார்க் எடுத்துருக்கணும். பார்ட் பியில் 20 மதிப்பெண் மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து இன்டிமேஷன் பண்ணல. ஒன்லி எந்த பதவினா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி பதவிக்கு தான் கொடுத்துருக்காங்க.
அதேமாரி இது வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் மீதி இருக்க பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மதிப்பெண்னா பார்ட் ஏல மினிமம் 20 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க, பார்ட் பியில் மினிமம் 20 மதிப்பெண்கள் மேலே எடுத்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 100 மதிப்பெண் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று 160 சம்திங் கொடுத்துருந்தாங்க. இந்த பதவிக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமினேட்டர் போன்ற பதவிக்கு அப்ளை பண்ணவங்க பார்ட் ஏல மினிமம் 20 மதிப்பெண்ணும் பார்ட் பியில் மினிமம் 48 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக திரும்ப கேட்டிருக்கான இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட போகிறாங்க. ஸோ முன்கூட்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான லிஸ்ட்டை வெளியிடுவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, எப்படி உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு அதில் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து உங்கள் யூசர் நேம், அதாவது மெயில் ஐடி தான் உங்களுக்கான யூசர் நேம், அப்ளை பண்ண சொல்ல மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதுவும் அதேமாரி பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை கேப்சா கோடை கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்றவங்க இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் ரிட்ரைவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயில் ஐடி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தா பாஸ்வேர்டுக்கான லிங்க் அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஃபர்கட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை புதுசாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்க்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டன் வந்து காமிக்கும். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பதவிக்கு மட்டும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க பதவிக்கு விரைவில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்னு, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது 10th அதுக்கப்புறம் 12th மற்றும் டிகிரிக்கு அப்புறம் டிசி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்னமான டாக்குமெண்ட் முன்னாடி கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட்டை ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி டிசி ஆல்சோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 200 KBக்குள்ளே ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் PSTM தமிழ் வேலை பட்சத்துக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிடிஎஃபாக எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அதை பிடிஎஃபாக நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அதாவது முன்னுரிமை எந்தமான முன்னுரிமை கொடுத்தீங்க. ஸோ தமிழில் படித்ததுக்கான முன்னுரிமை கொடுத்தீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் அந்த மாதிரி முன்னுரிமையாக, அல்லது கொரோனாவில் பேரண்ட்ஸ் இறந்தவங்க, அல்லது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது முதல் தலைமைப்பட்டது அந்த மாதிரி என்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஹெல்பர்ஸ்னால் அதுக்கான டாக்குமெண்ட் அந்த மாதிரி விடணும், அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பார்த்தா சேவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தா சேவ்னு காமிச்சே போதுமானது நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ திரும்ப கூட நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் அப்லோட் ஆகிருக்கா இல்லையான்றது. ஓகே, ஸோ 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வராமல் கூட வந்து போகலாம். இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் ஏல மினிமம் 20 மதிப்பெண்ணும் பார்ட் பியில் மினிமம் 48 மதிப்பெண்ணும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த 5 பதவிகளுக்கு மட்டும் இப்போதைக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க பதவிகளுக்கு விரைவில் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த மார்க் எடுத்திருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் போய்ட்டு டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் அப்லோட் பண்ண பாருங்கள், ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணாதீங்க.
நல்ல ஸ்கேனர் ஆப் மூலமாக போயிட்டு ஸ்கேன் பண்ணி தெளிவாக இருக்கதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.